இல்ல திரு இப்ப ஏற்கனவே விஜய் சார் மேல வந்து அதிகம் விமர்சனம் வைக்கிறது என்னன்னா, அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க இந்த அரசியல் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டார் அப்படின்ற மாதிரி இந்த விமர்சனத்தை வந்து முன்னிச்சு. இப்ப அது ஒரு படி மேல போயிட்டு இந்த வீக்கெண்ட் அரசியல் தான் விஜய் வந்து பண்றாருன்னு சொல்றாங்க. இது டிசம்பர் 20 வரையும் அவர் கேம்பெயின் பண்ணியிருக்காரு. ஜனவரி இருக்கு, பிப்ரவரி இருக்கு, மார்ச் இருக்கு, ஏப்ரல் இருக்கு, மே, அடுத்த 5 மாதங்கள் இருக்குல்ல, அது வீக் டேஸ்ல பண்ணிட்டு போறாரு. ஒவ்வொரு நாளும் பண்ண போறாரு. அதுல என்ன வந்து இவங்க குறை சொல்வதற்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும். அதை இப்ப எல்லா இப்ப அண்ணாமலை இருக்கிறாரு, இப்ப திமுக கட்சியில உள்ள கூட்டணி கட்சிகள்லாம் டெய்லியா வந்து சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் குறிப்பிட்ட டேட்டை வச்சு தானே போறாங்க. அந்த அடிப்படையில இதை நம்ம வந்து ஒரு பெருசா இதை போய் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப அந்த சனிக்கிழமை மட்டும் பண்றது இருக்குல்ல, இதுல வந்து 3 மாவட்டத்தை வந்து கவர் பண்றாரு. ஒரே நாள்ல வந்து அந்த 3 மாவட்டத்தை வந்து கவர் பண்ண முடியுமா? அந்த மாவட்டத்துல இருக்க அந்த இஷ்யூ வந்து சொல்ல முடியுமா அவரால? இல்ல அது எப்படி பண்றாங்கன்னு பார்ப்பேன். எல்லாமே அருகருகே இருக்க மாவட்டம். திருச்சி, பெரம்பலூர்ன்றது பக்கம் தானே. அதனால அப்படி கவர் பண்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஒரு இடத்துல ஒரு 2 மணி நேரம் அதிகபட்சமா ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அப்படியே ரோட் ஷோ மாதிரி தானே போவார். போகும்போதெல்லாம் மக்கள் கூட்டம் அந்த வழியா இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அதை கவர் பண்ணிடலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் இவருக்கு அனுமதியை போட்டு அமைக்கிறாங்களா, அதுதான் வந்து ரொம்ப ஏற்கத்தக்கதா இல்லை. இல்ல இப்ப அந்த அனுமதி மறுக்கிறது வந்து இப்ப நீங்களே சொல்லியிருந்தீங்க. இப்ப விஜய் ஒரு இடத்துக்கு வந்து சாதாரணமா போனாலே அங்க கூட்டம் வந்து அதிகமா கூடிடும். அது வந்து காவல்துறையில வந்து கட்டுப்படுத்த முடியல. இப்ப மற்ற தலைவர்கள் இருக்கட்டும், இப்ப ஸ்டாலினா இருக்கட்டும், இப்ப இபிஎஸ் இருக்கட்டும், அவங்க வந்து அந்த கரிஷ்மா அந்த ஈர்ப்பு வந்து இப்ப இல்லைன்னே நம்ம சொல்லலாம். ஆனா இது விஜய் வரும்போது அவர் இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு நடிகரா தான் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் என்னதான் அரசியலுக்கு வந்தாலுமே அவர் பாக்குறதுக்கு வந்து ஒரு கூட்டம் வந்து இல்லைங்க, அது பாக்குறதுக்கு வருது, இல்லைன்னா அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு வருது, வாட் எவர் இட் இஸ், கூட்டம் வருது இல்ல. ஓகே, இந்த கூட்டம் வர்றத மற்ற குறிப்பா ஆளுங்கட்சியால எப்படி ஏத்துக்க முடியும்? ஓகே, கூட்டம் தானங்க ஓட்டு, மக்கள் திரள் தானே ஓட்டு. இந்த மக்கள் தானே ஓட்டு போட போறான். இப்ப இவ்வளவு பேர் வந்தா என்னடா இவ்வளவு பேர் வராங்களே எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வயிறு எரியும் தானே. அப்ப அதை எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்றதுதான் இவங்க முயற்சிப்பாங்க. இப்ப இதுக்காக தான் நிறைய இந்த நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்களா தோழர்? ஏன்னா நிறைய பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த பர்மிஷன். ஆமா, எல்லாருக்கும் விஜய் போன்ற கட்சிக்கு இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒன்று. அவங்க பெர்மிஷன் எப்படி தருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? உங்களை வீழ்த்துவது என்னுடைய நோக்கம்னு சொல்லிட்டு கலெக்டர் வரும்போது அப்ப நீங்களே வந்து என்கரேஜ் பண்ணுவீங்களா என்னை வீழ்த்தவா அப்படின்ட்டு? அதனால எவ்வளவு இன்னல் தர முடியுமோ அவ்வளவு இன்னல் தருவாங்க. அது எல்லாமே அவருக்கு பிளஸ்ஸா தான் மாறும். ஏன்னா மக்களுக்கு தெரியுதுல்ல. ஆனா ஒரு மீட்டிங் போறது கூட மாட்டாங்க, அவ்வளவு பயமா. அப்படின்னு இன்னைக்கு அறிக்கையை வந்து ரொம்ப தெளிவா இருக்குதே. திமுக அரசு 5 நடுங்குறது, 24 மணி நேரம் நம்மளை எப்படா வீழ்த்துறதுன்னு தான் அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மத்த யாருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ நம்மளுக்கு பயப்படுறாங்க அப்படின்றாரு விஜய்.